இன்றைக்கும் சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலனாக திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கிக் கொண்டிருக்கும். அதுவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார். நீங்கள் அறிந்த ஒன்றுதான். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே அவருடைய குறைகள் எல்லாம் எப்படி களையப்பட்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள். அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசு குறிப்பாக சிறுபான்மை மக்களை குறிவைத்து பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ்நாடு தான் சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாவலாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே என்றைக்கும் சிறுபான்மையுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான். குறிப்பாக அண்ணாநகர் சட்டமன்ற பகுதியை பொறுத்த மட்டிலுமே 100% சிறுபான்மையுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் வாக்களிப்பார்கள் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள். திமுகவுக்கு இளைஞர்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கின்றேன். எல்லா இளைஞர்களையும் முதலாக படிக்க வேண்டும் என்று அதற்கான வழிவகைகளை செய்தது திராவிட கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும். அனைத்து தரப்பு மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டியது திராவிட முன்னேற்றக் கழகம். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இளைய தலைமுறை ஏன் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால், பொதுவாகவே மற்ற மாநிலங்களை ஒப்பிடுவதிலே தமிழ்நாட்டிலே கல்வித்தரம் எந்த அளவுக்கு தரமாக இருக்குது என்பதை நாம் அறிவோம். இதை நம்ம சொல்றதை விட ஒன்றிய அரசினுடைய அறிக்கை சொல்லுது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வி பயிலுகின்ற மாணவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கின்றார். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தினை பெருமளவிலே தமிழ்நாட்டில் உருவாக்கியது திராவிட மாடல் அரசு. இப்படிப்பட்ட ஒரு அரசு மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு இளைஞர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கப் போகிறார்கள், வாக்களிக்க வேண்டும் என்பது கோரிக்கை. சரி, இத்தனை ஆண்டு காலத்திலே ஒன்றிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்திருக்கிறார்? அதேபோல மோடி அமித்ஷா அவர்கள் எத்தனை தடவை வந்திருக்கிறார் என்பதை நம்ம எல்லோரும் அறிவோம். ஒரு தேர்தலுக்கு மட்டும்தான் அவங்க தமிழ்நாட்டு பக்கம் அதிகமாக வருவாங்க. அதே போல அவங்க எவ்வளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்றாங்களோ அது அளவுக்கு கூடுதலான எண்ணிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிகப்படியாக வெற்றி பெறும். கொள்கையே இல்லாமல் ஒரு கழகத்தை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு அவர் கொள்கையை பற்றி பேசுவது, எங்களை பற்றி பேசுவது என்பது அவருக்கு தகுதி இல்லாதவர்.